நம்ம பார்க்க போகிற லெசன் என்னன்னா 6th டேர்ம் 2ல் இருக்கிற யூனிட் 1, அதாவது இயல் 1ல் இருக்க மூதுரை. மூதுரைனா என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. இதுதான் இந்த லெசன். எப்படின்னா ஃபாஸ்ட் ரிவிஷனுக்காக நான் இந்த போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்க பாடல் பார்த்துக்கலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னனுக்கு அவரோட நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, கற்றவர் எங்கே போனாலும் அவருக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூதுரை எழுதினது யாருன்னா ஔவையார். இதே மாதிரி இன்னொரு பாடலும் வரும், அது பார்த்திங்கன்னா நாலடியாரில் வரும். அது பின்னாடி லெசனில் இருக்கும், நான் சொல்கிறேன். சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம். மாசறனா குற்றம் இல்லாத. மாசுனாலே எல்லாருக்குமே தெரியும், குற்றம் அல்லது அழுக்கு. மாசறனா குற்றம் இல்லாத. சீர்தூக்கின்னா ஒரு விஷயத்தை கரெக்டாக எடுத்து பார்க்குறாங்கல்ல, அதுதான் சீர்தூக்கின், அதாவது ஒப்பிட்டு ஆராய்தல். தேசம்னா நாடு, இது எல்லாருக்குமே தெரியும். நூல்வெளி பார்க்கலாம். இந்நூலோட ஆசிரியர் யாருன்னா ஔவையார். அவர் மூதுரை மட்டும் எழுதலை, நிறையா நூல்களும் எழுதியிருக்காங்க. அதாவது அகர வரிசையில் வர ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. ஔவையார் என்னென்ன லெசன் எழுதியிருக்காங்கன்னா, என்னென்ன பாட்டுனா மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இது ஒரு குரூப் 4 எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. மூதுரைன்னா என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை, அதுதான் இதோட பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுறதுனால இதுக்கு மூதுரை அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. மூதுரையில் எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னா 31 பாடல்கள். மறுபடியும் ரீகேப் பண்ணலாம். பாடல் சொல்கிறேன். மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கினின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், மன்னருக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, கற்றவங்க எங்கே வேணாலும் சிறப்பாக அடைவாங்க. அதுதான். எழுதினது யார்? ஔவையார். எத்தனை பாடல்கள் இருக்குது? 31 பாடல்கள். மிச்சம் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கன்னா, மூதுரையை தவிர ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மாசறனா குற்றமில்லாத, சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம்னா நாடு. இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மாணவர்கள் நூல்களை எப்படி கற்கணும் குற்றம் இல்லாமல், அதாவது மாசற. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம், இதை எப்படி பிரிக்கலாம்? இடம் கூட்டல் எல்லாம் இப்படின்னு பிரிக்கலாம். மாசற இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்னா மாசு கூட்டல் அற. குற்றம் இல்லாதவர், இதை எப்படி சேர்க்கலாம்னா குற்றம் இல்லாதவர், இம்மு கூட்டல் இ மீ ஆயிரும். சரிங்களா? சிறப்புடையவர், சிறப்பு கூட்டல் உடையவர்னா சிறப்புடையார். சிறப்பு கூட்டல் உடையார்னா இப்பு ஊ வருது பார்த்தீங்களா, இதில் ஊ கெட்டு போயிடும். அந்த புணர்ச்சி விகுதிப்படி இது கெட்டுரும். அப்போனா சிறப்புடையார் அப்படின்னு சேர்ந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். துன்பம் வெல்லும் கல்வி. இது யார் எழுதியிருக்காங்கன்னா பட்டுக்கோட்டை அவர் எழுதியிருக்காரு. ஃபுல் பேர் என்னென்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, கல்வியை அழகே அழகு அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காங்க. கல்வி அழகுனா அந்த அழகாக பெறக்கான ஒரு வழி ஒன்று இருக்கணுமே. அது என்னென்னா, நாம் கற்றுக்கணும், கற்றுக்கிட்டபடி அந்த அப்படியே நடைமுறைப்படுத்தி அப்படி வாழணும். அதுதான் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கற்று இருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்விக்கு பயனற்று போகும். நம்ம எவ்வளோ தான் நம்ம கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லைன்னா அந்த கல்வியை கற்கிறதுல பயனே இல்லை. பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு இது. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நாம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனில் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேணும், சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். மம்பு செய்யும் குணம் இருந்தால் விற்றிட வேணும், அறிவு வளர்ச்சியில் வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை பெற, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழையும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இது எப்படின்னா, பாட்டில் பாருங்களேன், எல்லாத்துலேயும் பின்னாடி விடாடே விடாடேன்னு வரல. இதை ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்கேன்னா, படித்ததோடு இருந்துடாத, நீ அதை மறந்துடக்கூடாது, அதுபடி நீங்கள் நடக்கணும். நாட்டோட நெறி தவறி நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது. நல்லவர்கள் பெரியோர்கள் உன்னை இகழும்படி நீ வாழாத. மூத்தவங்க சொன்ன வார்த்தையை நீ மீறக்கூடாது. முறை இல்லாமல் பேசக்கூடாது. மற்றவங்களோட ஹெல்ப், அதாவது கைப்பொருளை நம்பி நீ வாழக்கூடாது. மானமில்லாத கோழையுடனும் சேரக்கூடாது.
துன்பத்தை நீக்கிற கல்வி பெற்றிருக்க வேண்டும். சோம்பல் இருந்துச்சுன்னா அதை விட்டுறணும். அடுத்தவங்கள்ட்டையும் நீ வம்பு பண்ணாத. வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா வான்முகத்தை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வந்து நமக்கு வரணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பாட்டு அவ்வளோ முக்கியம் இல்லை, இருந்தாலும் இந்த மீனிங் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னால் எல்லாருக்குமே தெரியும் அறிஞர்கள், மற்றவர்னா மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். பட்டுக்கோட்டை இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, எளிய சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதுதான் நெக்ஸ்ட் இருக்குதான் இம்பார்ட்டன்ட் லைன். திரை இசை பாடல்கள் இருக்குல்ல, உழைப்பாளிகளோட உயர்வை வந்து போற்றியிருக்காரு. இதில் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளோட உயர்வை வந்து போற்றியிருக்காரு. மக்கள் கவிஞர்னு சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவரை வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, அதாவது இகழும்படி. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். யார் சொல்படி? மூத்தோரோட சொல்படி. கைப்பொருள் அப்படி வந்து பிரித்து எழுதுனா கை கூட்டல் பொருள் அப்படின்னு வரும். மானம் கூட்டல் இல்லைனா மானம் இல்லா. நெக்ஸ்ட் கல்விக்கண் திறந்தவர். இது அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரியே நான் சொல்லிடுறேன். இதில் ஒரு 4 விஷயம் நடக்கும், அதாவது 4 ஒரு நிகழ்வுகள் நடக்கும். ஆசிரியர் ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, நம்ம ஸ்கூல்லாம் இப்போ இருக்குல்ல, ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஆசிரியர் வீட்டில் தங்கி மாணவர் படித்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து எப்படி படிக்க ஆரம்பித்தாங்க? டெய்லி ஆசிரியர் வீட்டுக்கு போய் படிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து எங்கே பண்ணாங்க? பொதுவான ஒரு இடத்துல இருந்து படிக்க ஆரம்பித்தாங்க. டெய்லி போய் ஒரு பொதுவான இடத்துல, மரத்தடியில், திண்ணையில், இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் படிக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கிற பள்ளிக்கூடமாக மாறி இருக்கு. கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னா காமராசர். ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்வு வந்திருக்கு. இந்த மாதிரி காமராசர் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தோம்னா வழியில் சிறுவர்கள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சிறுவர்கள்கிட்ட வந்து ஏன் நீங்கள் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் ஸ்கூலில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்கூலில் பள்ளிக்கூடம் இல்லையான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த அலுவலகங்கள்கிட்ட பேசிக்கிட்டு, ஊரெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் திறக்கணும், ஊர்தோறும் பள்ளிக்கூடங்கள் திறக்க வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. 2வது நிகழ்வு என்னென்னா, பள்ளியோட ஒரு ஆண்டு விழாவில் வந்து பங்கேற்க போனப்போ அங்கே இருந்த பையன் ஒருத்தன் வந்து மயங்கி விழுந்துட்டான். அதுக்கு ஏன் இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி இன்னொன்று கேட்டிருக்காங்க. அது வந்து அவர் காலையில் சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன ஆயிருக்குன்னா, சரி ஸ்கூலுக்கு வர பசங்க ஒரு வேளை உணவாவது சாப்பிட்ணும், அதுக்காக மதிய உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப தூரம் வந்து மாணவர்கள் வந்து நடந்து போயிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இதுலேயே நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க, இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் படிப்பீங்க? அதனால என்ன பண்ணணும்னா, 1 மைல் தூரத்துக்கு ஒரு ஆரம்ப பள்ளியும், அதாவது 1னா ஆரம்பம் வச்சுக்கோங்க, 3னா என்னென்னா நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் வந்து ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், முதல்ல வந்து ஆரம்பம்னா 1 மைல் தூரம், நடுனா 3 மைல் தூரம், நெக்ஸ்ட் வந்து 5 மைல் தூரம்னா உயர்நிலை பள்ளி. 1லேருந்து 5 கவுண்ட் வச்சுக்கோங்க, 1, 3, 5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது நிகழ்வில் ஒரு காட்டாறு வந்து பார்த்துருக்காரு. அது எங்கே இருக்குன்னா, பரமக்குடி தரைப்பாலம் இருக்குல்ல, அங்கே வந்து காட்டாறு வந்துச்சுன்னா அந்த வழி எல்லாம் மறைச்சிடும். அங்கே இருக்க ஸ்கூல் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அதனால் எப்படி என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டப்போ, அந்த சைடு ஒரு ஸ்கூல் கட்டலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, இங்கே இருந்த கூட வந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை 3 மைல் தூரத்துக்குள்ளே ஸ்கூல் இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்கூல் கட்டுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த காட்டாற்றை வந்து காரணம் காமிங்க, நான் இன்னொரு ஸ்கூல் வந்து இந்த சைடு கட்டுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுமதி தர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம் லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கல்விக்கண் திறந்தவர் வந்து காமராஜர். இவரை வந்து கல்விக்கண் திறந்தவர் யார் அப்படின்னு கேட்டது யாருன்னா, சொன்னது யாருன்னா தந்தை பெரியார். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் முன்னாள் முதல்வர் காமராஜர். காமராஜருக்கு நிறைய சிறப்பு பேர் இருக்குது. அதாவது பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழைகளின் பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இது ரொம்ப முக்கியம். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழைகளின் பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர்.
கல்வி கண் திறந்தவர். இதெல்லாம் வந்து அவரோட சிறப்பு பெயர்கள். காமராசர் வந்து நிறைய கல்வி பணி செஞ்சுருக்காரு. அதாவது அவர் முதலமைச்சராக ஆனோடனே கிட்டத்தட்ட 6000 தொடக்கப்பள்ளிகள், அதாவது 1 மைல் தூரத்துக்கு ஒரு தொடக்கப்பள்ளி இருக்குன்னு சொன்னல, அந்த மாதிரி 6000 தொடக்கப்பள்ளிகள் வந்து மூடி இருந்துச்சு. அதை வந்து உடனே தொடங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையிட்டார். மொதல் விஷயம் இலவச கட்டாய கல்வி, அந்த சட்டம் வந்து கொண்டு வந்தார். ஸ்கூலில் மயங்கி எழுந்தான்னு சொன்னல பையன், அந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு மதிய உணவு திட்டம் இருக்குல்ல, அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து பிற்காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் வந்து அது சத்துணவு திட்டமாக மாற்றிருப்பாங்க. மதிய உணவு திட்டம்னா காமராஜர், சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர். அது மட்டும் இல்லாமல் காமராஜர் வந்து சீருடை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்றத்தாழ்வில்லாமல் இருக்கணுங்கிறக்க சீருடை திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு. பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினதும் யாருன்னா காமராஜர் தான். பள்ளிகளோட வசதி இருக்குல்ல, அதை வந்து பெருக்கணும், அதுக்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் வந்து நடத்தியிருக்காரு. மாணவர்கள் வந்து உயர்கல்வி பெறறதுக்கு, அதாவது பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் இது எல்லாமே வந்து புதுசாக தொடங்கினார். இது மட்டும் இல்லாமல் நிறைய கிளை நூலகங்கள் இருக்குல்ல, மைய நூலகம் இல்லை, கிளை நூலகம், இது எல்லாமே வந்து தொடங்கி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் வந்து காமராஜர். இவருக்கு வந்து தமிழ்நாடு அரசும் நடுவண் அரசும் நிறைய சிறப்பிச்சிருக்காங்க. அதில் முதல்ல என்னென்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். மதுரையில் ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு, அதுக்கு வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. நடுவண் அரசு வந்து 1976 பாரத் ரத்னா விருது வந்து தந்திருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா, காமராஜர் அந்த காலத்திலே வந்து முக்கால்வாசி வேலை எல்லாமே எஜுகேஷனுக்கு வேணுங்கிற எல்லா வேலையுமே முடிச்சிட்டாரு. அதாவது முக்கால்வாசி 75, அதுக்கு மேலேயே, அதாவது 76%, 1976. இந்த 76 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1976 வந்து பாரத ரத்னா விருது வந்து நடுவண் அரசு தந்திருக்காங்க. காமராஜர் வாழ்ந்த சென்னையோட இல்லமும் விருதுநகர் இல்லமும் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாற்றிருக்கு. என்னென்ன? சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம். மெரினா கடற்கரையில் இவருக்கு ஒரு சிலை இருக்குது. சென்னையில் வந்து உள்நாட்டு விமான நிலையம் இருக்கும் பார்த்தீங்களா, டொமஸ்டிக் ஏர்போர்ட், இது வந்து காமராஜர் பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு ஒரு மணிமண்டபம் இருக்குது. நினைவில்லம்னா எங்கன்னா சென்னையும் விருதுநகரும். மணிமண்டபம் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில். எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா அக்டோபர் 2, காந்தி ஜெயந்தி இருக்குல்ல, அக்டோபர் 2, 2000 இந்த ஆண்டில் வந்து தொடங்கியிருக்காங்க. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அந்த நாளில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஆண்டுதோறும் ஜூலை 15 இருக்குது பார்த்தீங்களா, காமராஜர் பிறந்த நாள், இதை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறாங்க. மறுபடியும் பாயிண்ட் சொல்கிறேன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டின்னு பேர் மாற்றிருக்காங்க. முக்கால்வாசி வேலை கல்வி இது எல்லாம் முடித்தனால இவருக்கு 1976 பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. காமராஜர் வாழ்ந்த சென்னையோட இல்லமும் விருதுநகர் இல்லமும் அரசுடைமையாக்கிட்டாங்க. சரிங்களா. மெரினாவில் ஒரு கடற்கரை இருக்குது. டொமஸ்டிக் ஏர்போர்ட், சென்னையோட உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பேர் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரியில் நினைவு இல்லம், அதாவது மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. எப்போது? அக்டோபர் 2, 2000 இந்த ஆண்டில் வந்து கட்டியிருக்காங்க. ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி தினமாக வந்து கொண்டாடுறாங்க. பள்ளிக்கூடம் வந்து செல்வதற்கு ஆடு மேய்க்கும் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னென்னா, அவங்க ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அதனால் நாங்கள் ஆடு மேய்க்க போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பசி இன்றி, இது எப்படி பிரித்து எழுதுவாங்கன்னா பசி கூட்டல் இன்றி, இந்த ஆன்சருக்குல ஃபஸ்ட் ஆன்சர். இது வந்து இப்படி பிரிக்கலாம். படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு, அதாவது இந்த ஆன்சருக்குல ரெண்டாவது படிப்பு கூட்டல் அறிவுன்னு பிரிக்கலாம். காடு கூட்டல் ஆறுனா காட்டாறு, ஃபஸ்ட் இருக்குல்ல இதுதான் அதோட ஆன்சர். குழந்தைகள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் படிக்கிறக்க என்ன அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா சீருடை. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் படிக்கிறதுக்கு சீருடை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. கல்வி கண் திறந்தவர் வந்து அப்படின்னு சொல்லி காமராஜரை யார் பாராட்டியிருக்காருன்னா பெரியார் வந்து பாராட்டியிருக்காரு. நூலகம் நோக்கி, இது வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. கட்டட கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. சரிங்களா. உலக அறிவை வந்து நம்ம பெறறதுக்கு என்ன வேணும்? நூலகம் தான் முக்கியமான துணை புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம், இதை பற்றி இருக்கலாம். இது எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், அது இல்லாமல் ஒரு 7 தளம், 8ஆவதாக இன்னொரு அலுவலக தளம், கீழே ஒரு தளம், 7 தளம் நூலகம், 8ஆவதாக ஒரு அலுவலக தளம், இத்தனை தளங்கள் இருக்குது. இதில் ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் வந்து சீனாவில் இருக்குது. அதுக்கடுத்து 2வது பெரிய நூலகம் என்னென்னா
இதுதான். அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம். உலகத்திலேயே ரொம்ப பெரிய முதல் நூலகம், அதாவது மிகப்பெரிய நூலகம் என்னென்னா அமெரிக்காவோட லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து உலகத்திலே பெருசு. அமெரிக்கா அது. ஆசியாவில் பெருசு வந்து சீனா அது. சீனாவுக்கு அடுத்து 2வது பெருசு இந்தியாவிலேயே பெருசுன்னு எதுனா நம்மளோட அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். அரங்கநாதர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து நூலகத்துக்கு விதிகளை வந்து உருவாக்கியிருக்காரு. அதனால் இவர் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். அரங்கநாதர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த லைப்ரரிக்காரங்களுக்கெல்லாம் விருது தராங்கன்னா அரங்கநாதர் பேரில் தான் விருது தருவாங்க. இவர் தான் வந்து இந்த லைப்ரரி எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ், அதாவது விதிகளை வந்து உருவாக்கியிருக்காரு. தரைத்தளத்தில் என்ன இருக்குது, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி பார்க்கலாம். தரைத்தளத்தில் என்ன இருக்குன்னா பெயர்லி நூல்கள்னு சொல்லுவாங்க. அதாவது கண் குறைபாடு இருக்குது பார்த்தீங்களா, பார்க்க முடியாதவங்களுக்கு டாட் டாட் வச்ச மாதிரியே ஒரு நூல் வந்து உருவாக்குவாங்க. இதுதான் வந்து பெயர்லி நூல்கள்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த நூலை உருவாக்குறதுக்கான ஒரு வசதியும் தரைத்தளத்தில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் எதுக்குன்னா சில்ட்ரன்ஸ், அதாவது குழந்தைகளுக்காகவே சிறப்பாக வந்து அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000, அதாவது 20,000த்துக்கும் மேற்பட்ட இந்த சிடி இருக்குது பார்த்தீங்களா, ஆடியோ சிடிஸ், இந்த மாதிரி வீடியோ சிடிஸ் குழந்தைகளுக்காக வந்து இந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தரைத்தளத்தில் என்னென்ன இருக்குன்னா சொந்த நூல் பதிப்பகம், அதாவது பெயர்லி நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உருவாக்குற இடமும் இந்த பெயர்லி நூல்களும் கீழே இருக்குது. முதல் தளம்ங்கிறது குழந்தைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு. அதனால் குழந்தைகளுக்கான பிரிவும் பருவ இதழ்கள்னு சொல்லுவோம்ல, வீக்லி பீரியாடிக்ஸ், இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. 2ஆம் தளம், அதாவது இது 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் வந்து மொத்தமாக இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 2 கண், தமிழ் வந்து 2 கண் போல் இருக்குது. அதனால் வந்து 2ஆம் தளம். ஃபஸ்ட்டு எல்லாத்துமே யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால் குழந்தைகள் பிரிவு ஃபஸ்ட்டில் இருக்குது. 3ஆம் தளம் எதுக்குன்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல். இது 3 ட்ரையாங்கிள் மாதிரி, கம்ப்யூட்டர், லாஜிக், அரசியல். சரிங்களா, கணினி, தத்துவம், அரசியல். 4ஆம் தளம்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 4 பக்கம் எதுக்காக போகணும், பொருளை வாங்குறதுக்காக 4 பக்கம் தெரிஞ்சு வாங்கணும். ஒரு சட்டம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா 4 லாயர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், வணிகம் பண்ணணும்னா 4 இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கணும். கல்வி கற்கணும்னாலும் ஒரு 4 இடத்துக்கு போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் 4னா என்ன, பொருள் சேர்க்கணும், சட்டம், பிஸ்னஸ் பண்ணணும், கல்வி கற்கணும். சரிங்களா. 5 இது எல்லாமே பார்த்திங்கன்னா +2 குரூப் மாதிரி வரும். +2ல் பாஸ் ஆகணும்னா ஓங்கி ஒரு அறை, இதுதான் இதோட ஷார்ட்கட். மேக்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், மெடிக்கல், மேக்ஸ் பயாலஜி. சரிங்களா. மருத்துவம் 5, ஒரு அறைனா 5 கை, 5 விரல் இருக்கா, மேக்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், அப்புறம் மருத்துவம். இது வந்து 5ஆம் தளம். 6னா என்னென்னா ஒரு ஆற்று பக்கத்தில் தான் ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி இருக்கும். இதுதான் ஷார்ட்கட். ஆற்று பக்கத்தில் தான் வேளாண்மை செய்வாங்க. ஆற்று பக்கத்தில் தான் திரைப்படம் இருக்குது பார்த்திங்கன்னா அதிகமாக எடுப்பாங்க. பாகுபலி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஒருத்தர் தப்பிச்சு ஓடணும்னா ஆற்றுல தான் குடிப்பாங்க. அதாவது 6, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ஆம் தளம். 7ஆம் தளத்தில் என்ன இருக்குன்னா ஓலைச்சுவடிகள் இருக்குல்ல, டாப் ஃப்ளோரில் தான் ஓலைச்சுவடி பத்திரமா வச்சுருக்காங்க. சுற்றுலா, சரிங்களா, வரலாறு, ஓலைச்சுவடிகள்னால் வரலாறு, அது இல்லாமல் சுற்றுலா. இது 8ஆம் தளம் எதுக்குன்னா இந்த கல்வி தொலைக்காட்சி ஒன்று நடத்துவாங்க கவர்மெண்ட்டில். அதுக்கும் இந்த நூலகத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அலுவலகம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக தான். மறுபடியும் சொல்கிறேன், கிரவுண்ட் ஃப்ளோர்னால் கண் பார்வை அற்றவங்களுக்காக சிறப்பாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து குழந்தைகளுக்கு, 2வது 2 கண் தமிழ், சரிங்களா. 3வதுனா கணினி, தத்துவம், அரசியல். இது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். 4னா ஒரு பாக்ஸ், சரிங்களா, 4 பக்கம் போய் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக, பொருளுக்காக, சட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, கல்வி கற்றுக்க. 5 +2 குரூப், மேக்ஸ், அறிவியல், மருத்துவம். 6 பக்கத்தில் என்ன இருக்கும், ஒரு பொறியியல் ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, இந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஆற்று பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா கழிவுகளை அதில் சேர்க்குறக்கு ஒன்று. நெக்ஸ்ட்டு வேளாண்மை, ஆற்று பக்கத்தில் தான் விவசாயமும் செய்வாங்க. படம் எடுக்கிறதும் அதிகமாக ஆற்று பக்கத்தில் தான் எடுப்பாங்க. 7ஆம் தளம். 7ஆம் தளத்தில் யூஸே இருக்காது. ஒன்று அரசோட சுவடிகள், நெக்ஸ்ட்டு சுற்றுலா, வரலாறு. 8ஆம் தளம் பார்த்திங்கன்னா கல்வியும் நூலகத்தோட பிரிவும் இருக்குது. நூலகத்தினோட படிப்பில் வந்து உயர்ந்தவங்க யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். இது பார்த்திங்கன்னா சிறந்த நூலகருக்கு வந்து நான் சொன்னேன்ல டாக்டர் அரங்கநாதர் விருது, இது வந்து கொடுப்பாங்க.
ஏன்னா இவர் தான் வந்து நூலகத்தோட எல்லா விதிகளையும் வந்து உருவாக்கியிருக்காரு. நெக்ஸ்ட் இன எழுத்துக்கள். இதை வந்து ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன எழுத்துக்கள்னால் என்ன? ஒலிக்கிற இடமும் பிறக்கிற இடமும் ஒரே மாதிரி இருக்கிறோம், ஒரே மாதிரி ஓசை வரும். ஒலி ஒரே மாதிரி இருக்கும், பிறக்கிற இடமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி இருந்துச்சா இன எழுத்துக்கள். இன எழுத்துக்களில் வந்து முக்கியமாக 3 வகை வச்சு நாம் ஞாபகம் வச்சுக்கணும். வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? வல்லினமும் மெல்லினமும் ஒரே வந்து இன எழுத்து. இப்போ பார்த்திங்கன்னா கசட தவிர எங்கன்னா நம்மன காக்கு ஞா எழுத்து இந்த மாதிரி அடுத்தடுத்த எழுத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து இன எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வல்லினம் மெல்லினம் ஒரே இனம் ஆயிடுச்சா, அப்போ இடை இனமில் இருக்கிற எழுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாமே ஒரே இனம்னு சொல்கிறாங்க. எரல வளல இருக்குல்ல, இது எல்லாமே ஒரே இனம். அப்போது மெய் எழுத்துக்கள் சொல்லிட்டா, உயிர் எழுத்துக்கள் என்னென்னா குறில் எழுத்துக்கு அதோட நெடில் எழுத்து இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இனம். சரிங்களா? ஆக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ. ஐங்கிறப்போ வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. ஐ அப்போனா ஈ வருதா, ஈ வருதா, அதுதான் அதோட இன எழுத்து. ஓ ஓ. சரிங்களா? இதுக்கு இது இனம். அவுக்கு ஊ வருது பார்த்திங்களா, சின்ன ஊ. சரிங்களா? இது எல்லாமே பாருங்களேன், ஐக்கு ஈங்கிற குறியில் எழுத்து தான் இனம், அவுக்கு ஊங்கிற குறியில் எழுத்து தான் அதோட இனம். சரிங்களா? இந்த ஈ அதுக்கப்புறமா இந்த ஐ ஊ இது எல்லாமே வந்து கொஞ்சம் முக்கியம். ஐனா ஈ வரும், அவுனா ஊ வரும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெல்லினத்திற்கான இன எழுத்துக்கள் இடம்பெறாத சொல். சாங்யா, தானா, நா நா. அப்போனா இ, இதுதான் ஆன்சர். பாமா. ஓகே. அப்போனா இந்த மெல்லினத்திற்கான இன எழுத்து வராது என்ன, இந்த ஈயில் இருக்குது பார்த்தீங்களா கண்ணில், இதுதான். தவறான சொல்லை வட்டமிடுக. தானா, ரா நா, இது வராது. டானா, டானா. ஓகே. அப்போ இதில் என்ன ஆன்சர்னா ஆ வென்றான் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதோட இன எழுத்து தான் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா பழமொழி 400. நெக்ஸ்ட்டு இது ஒரு டைம் பார்த்துக்கலாம். யாதென்னும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நற்றசும் செல்லாத நாடில்லை. ஓகே, இதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிடுறேன். ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறார், நல்ல அறிவாக இருக்கிறவருக்கு வந்து அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்கு வந்து அது வேறு நாடு மாதிரி இல்லை, அது வந்து அவர் சொந்த நாடாகவே இருக்கும். எப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும், கற்றவனுக்கும் கட்டுச்சோறும் வேணாம். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படித்தவங்க எங்கே போனாலும் பொழைச்சிப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க பொழைச்சிப்பாங்க. இதுதான் ஆற்றுனா வேண்டுவது இல். இந்த பழமொழி 400 இருக்குல்ல, இதுக்கு ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா, கடைசியில் ஒரு வழி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு பழமொழி மாதிரி வரும். ஆற்றுனா வேண்டுவது இல். சரிங்களா? இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, எல்லா நாடும் இவருக்கு சொந்த நாடு. இது வந்து இதோட மீனிங். நெக்ஸ்ட்டு காமராசர் பிறந்த நாள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, கல்வி வளர்ச்சி நாள். சரிங்களா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்தார்னா இவர் ஆசிரியர் நாள் இருக்குது பார்த்திங்களா, இது. அப்துல் கலாம்ங்கிறது மாணவர்கள் நாள். சரிங்களா? விவேகானந்தங்கிறது இளைஞருக்கா பார்த்திங்களா, இளைஞரோட நாள். ஜவஹர்லால் நேரு வந்து குழந்தைகள் தினம். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், காமராஜர்னா கல்வி வளர்ச்சி நாள் 1. சரிங்களா? ராதாகிருஷ்ணா ஆசிரியர் நாள். அப்துல் கலாம்னா மாணவர்கள் நாள். சரிங்களா? அப்துல் கலாமுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், மாணவர்களை பிடிக்கும். விவேகானந்தருக்கு யாரை பிடிக்கணுமோ, இளைஞர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அதனால் தேசிய இளைஞர்கள் நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஜவஹர்லால் நேருக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து இப்போ இருக்க டிஎன்பிஎஸ்சியில் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, அதில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக வரப்போகுது. அதாவது என்னென்னா, ஒரு பத்தி தந்துடுவாங்க, ஒரு பேராகிராஃப் தந்துடுவாங்க, அதிலேருந்து நாம் வந்து கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். இந்த பேராகிராஃப் அப்போ முன்னாடியே நான் வந்து வாசிச்சிட்டேன். என்னென்னா, இதில் காமராசர் வீட்டுக்கு வந்து ஒரு சிறுவனும் அவங்களோட தங்கையும் வருவாங்க. வந்தோடனே வழியில் வந்து ஒரு காவலர் இருப்பாங்க, அவர் வந்து தடுத்து நிறுத்துவாங்க. அப்போ காமராஜர் பார்த்து உள்ளே கூப்பிட்டு, என்னப்பா வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோடய தம்பிக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து காட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, அம்மா அனுப்புனாங்களா, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி அப்பளம் இது பண்ணுறதுக்கு விற்கிறதுக்கு போயிருக்காங்க, நாங்களாக தான் உங்கள்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே காமராஜர் மேலே போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற எக்ஸாம் ஃபீஸ்க்கு காசு தந்துடுவாங்க. அடுத்த நாள் வந்து அதே குழந்தைங்களை வந்து
மறுபடியும் காமராசர் வீட்டுக்கு வந்தோடனே என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி ரசீதை வந்து அம்மா உங்கள்கிட்ட காமிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டவுடனே காமராசரோட மனம் வந்து நெகிழ்ந்துருச்சு. இதுதான் இதோட கதை, ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இப்போ வந்து இதுலேருந்து ஆன்சர் பண்ணலாம். காமராசர் வீட்டுக்குள்ளே நுழைய முனைந்தவர் யாருன்னா சிறுவன் சிறுமி 2 பேர். சரிங்களா? இந்நிகழ்வு வந்து சிறுவனது குடும்பத்தோட எந்த பண்பை வந்து காமிக்குதுன்னா, இந்த பண்பு வந்து இந்நிகழ்வு சிறுவனின் குடும்பத்தோட என்ன பண்புனா நேர்மை. சரிங்களா? மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசரோட மனம் நெகிழ்ந்தது. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டிற்கு வந்தாங்கன்னா, அதாவது அவங்களோட எக்ஸாமோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறக்கு உதவிக்காக வந்தாங்க. காமராசர் என்ன உதவி செய்தது யாதுன்னா பண உதவி இருக்குல்ல, காமராசர் அந்த குழந்தைகளுக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக பண உதவி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தோம்னா கலைச்சொற்கள், இதுவும் கொஞ்சம் முக்கியம். கல்வினா எல்லாருக்குமே தெரியும், எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி 1. சரிங்களா? ப்ரைமரி ஸ்கூல். மேல்நிலைப்பள்ளினா இடைநிலைப்பள்ளி இல்லை, மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம், லைப்ரரி எல்லாருக்குமே தெரியும். மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர். மின் படிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல, எஸ்கலேட்டர் அது. மின் தூக்கினா லிஃப்ட்டு. மின் அஞ்சல்னால் எல்லாருக்குமே தெரியும், இமெயில். குறுந்தகடு, இது வந்து காம்பேக்ட் டிஸ்க், சிடி அப்படின்னு சொல்லுவோம். மின் நூலகம்னா எல்லாருக்குமே தெரியும், லைப்ரரி. மின்னூல்னா புக். மின் இதழ், இது கொஞ்சம் புதுசு, எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் இதழ்கள்னால் மேகசைன். இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட்டு, மின் இதழ்கள்னா மேகசைன். அவ்வளோதான், இந்த யூனிட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் யூனிட்டில் பார்க்கலாம்.